हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ரெசிபி ரவா லட்டு எப்படி செய்யறாங்க பார்க்க போறோம் லட்டு ரெசிபீஸ்ல ரொம்ப 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 சிம்பிள் அண்ட் டேஸ்டியானது ரவா லட்டு ரொம்ப குயிக்கான டைம்ல நம்ம இந்த லட்டு செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ரவா லட்டு செய்யறதுக்காக 1 கப் ரவை எடுத்துக்கோம் உங்களோட குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க ரவையை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் 1 கப் ரவைக்கு 3/4 கப் சக்கரை சரியா இருக்கும் நீங்க இனிப்பு குறைவா வேணும்னா 1/2 கப் சேர்த்துக்கலாம் அதிகமா வேணா 1 கப் எடுத்துக்கோங்க 1 கப் ரவைக்கு 1 கப் சக்கரை இது பால் வந்து ஒரு 3 ஸ்பூன் தேவைப்படும் நான் எதுக்கும் 1/2 கப் எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு நம்ம அப்புறம் சேர்த்துப்போம் தேங்காய் பூ ஒரு 1/2 கப் துருவி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு நெய் அப்புறம் முந்திரி திராட்சை உப்பு ஒரு சிட்டிகை தேவைப்படும் அப்புறம் ஏலக்காய் தூள் அவ்வளவுதாங்க வாங்க இப்போ நம்ம லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேன் சூடு பண்ணிட்டு அதுல 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அதில் முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிட்டு நல்ல கோல்டு கலர் வர வரைக்கும் வறுத்து தனி எடுத்து வச்சிருவோம் இப்போ இதோடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற 1 கப் ரவையை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்குவோம் ரவா லட்டுல ரவை ரோஸ்ட் பண்றது தாங்க ப்ராசஸே நல்ல பொன்னிறமா வறுக்கணும் நமக்கு நெய் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இதை நம்ம வேக வைக்க போறதில்ல இது தண்ணி ஆட் பண்ண போறதில்ல அதனால ரவை நல்ல கலரா வந்து வறுபடணும் அப்பதான் எந்த பிரச்சனையும் வராது நம்மளோட வயிற்றுக்கு ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இதுலேயே நம்ம ஏலக்காய் தூளையும் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துப்போம் ரவை நல்ல கலர் வரணும் பாருங்க நல்ல கலர் வந்துச்சு இதோட துருவி வச்சிருக்க தேங்காய் பூவும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுப்போம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க இல்லைன்னா தீஞ்சு போயிடும் ரவை பாருங்க தேங்காய் பூ நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு வந்துருச்சு இப்போ நல்லா வறுபட்டு இருக்குது இந்த அளவுக்கு ரவை நல்ல கலர் வந்துட்டணும் இதுதான் ரவா லட்டுக்கான பதம் இப்போ இதோடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் சர்க்கரை ஆட் பண்ணிட்டு ஒரு நிமிஷத்துல 2 நிமிஷம் கலர்னா போதும் சர்க்கரை வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்க சர்க்கரையை அப்படியேவும் ஆட் பண்ணலாம் இல்ல மிக்சியில போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு பவுடராகவும் ஆட் பண்ணிடலாம் அது நம்மளோட விருப்பம் தான் பாருங்க இப்போ சக்கரை நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா கலரட்டே இருக்கணும் இதோட நம்ம எடுத்து வச்சுக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலரட்டே இருக்கணும் இது லட்டு பிடிக்கிற அளவு வர வரைக்கும் கலரணும் இப்போ நல்ல சூடா இருக்கு இது ஆறணும் ரொம்ப ஆறி போயிடக்கூடாது கை பொறுக்கிற சூடு வரைக்கும் ஆறணும் இது ஓரளவுக்கு சூடு குறைய வரைக்கும் நல்லா கலந்து விட்டே இருங்க இப்போ பாருங்க லட்டு பிடிக்கிற பதம் வரும் நம்ம கலரும் போதே தெரியும் இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா சேர்த்து விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம லட்டு பிடிச்சி முடிக்கிறதுக்குள்ள ஃபுல்லா ஆறி போயிடும் ரொம்ப சில்லுன்னு ஆயிடும் அதனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நல்ல உருண்டியா பால்ஸ் மாதிரி லட்டோட சைஸ் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம் லட்டு உருட்டும் போதே இதோட முந்திரி திராட்சை நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிறது சேர்த்து நம்ம பிடிச்சிடலாம் நம்ம முந்திரி திராட்சை அதிகமா வறுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா ஃபுல்லா நம்ம ரவையிலே கொட்டி மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லட்டு பிடிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ஷேப்பா சூப்பரா லட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா லட்டையும் நம்ம இப்ப பிடிச்சிருவோம் எல்லா லட்டும் நம்ம பிடிச்சி எடுத்துட்டோம் நம்மளோட சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம ரவை வறுக்கிறது தாங்க ரவா லட்டோட டேஸ்டே நல்லா வரும் அப்புறம் நமக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சக்கரை 1/2 கப் 3/4 கப் 1 கப் அந்த அளவுக்கு நம்ம சக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட சூப்பரான ரவா லட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் எம்மியா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ